பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், இப்போ முதலமைச்சர் சொன்ன கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையாவது பேசி இருக்கிறாரா? ஒரு மறைமுக கூட்டணி, ரகசிய கூட்டணிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு பக்கம் அதிமுக தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக பெரிய அளவுக்கு தெளிவுபடுத்துறதுனாலும் தனி அணிக்கான ஒரு களம் கண்டு அவங்க அதற்கான ஆயத்தத்தில் இருக்கிறாங்க. மறுபடியும் இந்த கேள்வியெல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சை பத்தி நான் சொல்லணும் இல்லை, என்னோட மிக தெளிவா சொல்றதுக்கு அங்க அண்ணன் சத்யன் அவர்கள் இருக்காங்க. ஏன்னா கட்சியில இருந்து அபிஷியலா என்ன பொசிஷன் சொல்லலாம். நானும் ஒரே ஒரு சிம்பிள் பொசிஷன் எடுத்துக்கிறேன். இரண்டு கட்சிகளுமே எதிர்கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் கட்சி என்ன தவறு செய்கிறது, என்ன ஆட்சி முறையில் சரியாக கொடுக்கவில்லை என்று கேட்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கு. அதை இரண்டு எதிர்கட்சிகளுமே சரியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா அவர்கள் ரெண்டு பேருமே அவங்கள பத்தி கேள்வி கேட்கணும். ஆட்சியில் இருக்க கட்சியை பத்தி தான் கேட்பாங்க. ஆட்சியில் இருக்க கட்சி ஃபிளட்டும் போது ஒழுங்கா வேலை பண்ணல, அது சென்னையிலேயே இருந்தாலும் சரி தென் தமிழகமா இருந்தாலும் சரி அவங்கள கேட்பாங்க. அவங்க ஃபைனான்ஸ் பொசிஷன் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா அவங்கள கேள்வி கேட்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட் சரியா இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. ப்ராஜெக்ட் சரியா ரிலீஸ் பண்ணா கேள்வி கேட்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சரியா இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. மக்களுக்கு காசு சரியா கொடுக்கல அப்படின்னா கேள்வி கேட்பாங்க. மேனிஃபெஸ்டோல ப்ராமிஸ் பண்ணி டெலிவர் பண்ணலன்னா கேள்வி கேட்பாங்க. எதிர்கட்சிகள் ரெண்டு பேரும் அவங்கள கேள்வி கேட்டுக்கலன்னா எதிர்கட்சிகள் ரெண்டு பேரும் எதுக்கு கேள்வி கேட்டுப்பாங்க? இது இல்லாஜிக்கலா இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சாங்க, பிஜேபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. அவங்க எடப்பாடியார் முதலமைச்சராக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. இது இல்லாஜிக்கலா இல்ல. எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் கட்சி என்ன செய்கிறது, ஆட்சியில் இருக்கும் நபர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இல்ல இப்ப விவாதமே வேற. என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்கை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி புகைச்சல்ல இருக்கு, அவங்க நிச்சயமா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்கன்னு பாஜக சொல்றாங்க. அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் இந்த மாதிரி கருத்தை சொல்றாங்க. உடனே நிறைய விமர்சகர்கள் அதையெல்லாம் சேர்த்து பேசுறாங்க. அப்ப அதை கடந்து தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு கட்சியும் கடந்து பாஜக கூட்டணிக்கான நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல? இன்னைக்கு இருக்கிற நிலைமை நம்ம எடுத்துப்போம். நமக்கு இந்திய லெவல்ல அவங்க INDIA இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி, அவங்க ஒரு கூட்டணின்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி அதற்கு அப்புறமாக 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்திருக்கு. எந்த மாநிலங்கள்ல எல்லாம் அவங்க ஒன்னா கூட்டணி ஒன்னா நின்றுருக்காங்க, எங்கெல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு மீட்டிங் 3 மீட்டிங் நடந்துச்சு அந்த 3 தேர்தலுக்கு முன்னாடி. இல்ல ராமசாமி, நான் என்ன சொல்றேன், நான் தமிழ்நாட்டை தொடர்புபடுத்தி கேள்வி கேட்டேன். நம்ம இந்திய அளவுல நம்ம பேசுவோம். இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். என்ன இங்க நடக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல அவங்க அந்த கூட்டணியில இருக்க கட்சிகள் அவர்கள் தேவைக்கு என்ன ஏற்போ அதுதான் பண்ணுவாங்க. இங்க எல்லாருமே திமுக அப்படின்ற ஒரு கட்சியை மட்டும் நாடி இருக்காங்க. திமுக இல்லைன்னா அவங்க யாராலையும் எதுவும் ஜெயிக்க முடியாது. திமுக இல்லாம அவங்க தனியா நிக்க முடியாது, இல்ல அதிமுக இல்லாம அவங்களால தனியா நிக்க முடியாது. இல்ல நான் சிம்பிளா கேட்கிறேன் திரு ராமசாமி. ஒண்ணு இல்ல, இப்ப இந்தியா கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஓகே, இப்ப தமிழ்நாட்டு சினாரியோக்கு வருவோம். திமுக கூட்டணி ஒரு பக்கம் இன்டாக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகல இப்ப யார் இருக்கா, யார் வருவா, அது கோவை சத்தியன் கூட சொல்லுவார், யார் வருவான்னு ஒரு விமர்சகரா பாக்குறீங்க கூட்டணியில. பாஜக கூட்டணியில யார் வருவான்னு நினைக்கிறீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திமுகவோட கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே அவங்க இன்னைக்கு சொல்றது மட்டும்தான். நிலையானது என்ன அப்படின்னா அன்னைக்கு நாமினேஷன் பேப்பர்ஸ் கொடுக்கும் போது யாரு சப்போர்ட்டா இருக்கா, யாரு கம்பீட்டட் கேண்டிடேட் இல்ல நான் இன்டாக்டா இருக்குன்னு சொன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி பேசலாமான்னு வேற கேட்பீங்க. அது விட்டுருவோம். கேட்கவே இல்லை. நீங்க அக்யூரேட்டா சொல்றீங்கன்னு நான் பெருமையா சொல்றேன். நீங்க நியூட்ரலா நீங்க சரியா கேக்குறீங்க. நான் சரியா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் அதை சொல்றேன். இல்ல இப்ப சரி, சந்தோஷம். அடுத்த கருத்துக்கு வாங்க. இல்ல நான் உங்களை இதென்ன கிரெடிட் கொடுக்குற லெவலுக்கு நானும் பெரிய ஆள் கிடையாது. நான் இருக்கின்றத நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அசர்ஷனா தான் சொல்றேன்னா அந்த ஒரு பொசிஷன். நான் இன்னொரு இதுக்கு வரேன். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு இருக்கிற மினிமல் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எடுத்து போனோம். அந்த பொசிஷன் இன்னைக்கு திமுக சேர்ந்து நிக்கணும் அப்படின்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பு என்ன ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலையும் அப்படின்னு இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறமா அவங்களோட வெற்றி வாய்ப்பு டெஃபினட்டா குறைஞ்சிருக்கு. நம்ம அவங்களுக்கே ஒரு ஹைபோதசிஸே வச்சுப்போங்க. போன வாட்டி இருந்த 2019 இருந்த ஸ்டாண்டே மாறாம அவங்க மழை வெள்ளம் வரைக்கும் அவங்க அதே பொசிஷன்லயே இருந்தாங்க. அவங்க 40 அதுவும் 39 சீட்டையும் காம்படிஷன் இல்லாம ஜெயிச்சிருவாங்க ஒரு ஹைபோதசிஸ் வச்சுக்கோங்க. இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறமாக அவங்க வட தமிழ்நாட்டிலும் சரி தென் தமிழ்நாட்டிலும் சரி அவர்கள் சரியாக செயல்படவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதுவே அவங்களுக்கு வாக்கு சரிவுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன் ராமசாமி. இப்ப 2015 சென்னை வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம், அல்ல பல உயிர்கள் இழந்தாங்க, பெரிய சேதத்தை சந்திச்சோம். 2015 டிசம்பர். 2016 எலெக்ஷன் நடக்குது. செல்வி ஜெயலலிதா
32 வருஷம் கழிச்சு மீண்டும் அதிமுக இரண்டாவது முறையா ஆட்சி அமைக்கிறாங்க. அப்பையும் மழை வெள்ளம் குறித்த விமர்சனங்கள் வந்தது, செல்வி ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை திமுக கூட்டணிக்கு வராம போயிடுமா? நான் ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன். இல்லங்க, நான் சந்தேகமே இல்ல, நான் ஃபேக்சுவலாவே சொல்றேன். 2015 வெள்ளத்துக்கு அப்புறமா 2016ல 2011ல அவங்க வந்து சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் திமுக ஒரு காலத்துல அவர்களோட கோட்டைன்னு சொன்ன இடத்த அத்தனை சீட்டையும் 2 சீட்டை தவிர சென்னை அர்பன் அக்ளாமரேஷன்ல இருக்கிற 13 சீட்டு மொத்தமா எடுத்துப்போம். சென்னை நான் மட்டும் எடுத்துக்கல, 13 சீட்ல 2 சீட்டை தவிர மித்தது எல்லாத்துலயும் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. 2016 மழை வெள்ளத்துக்கு அப்புறமா அதே திரும்பி 13 சீட்ல அதிமுக 3 சீட்டு தான் ஜெயிச்சது. சோ மழை வெள்ளத்துக்கு என்ன கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதற்கப்புறம் என்ன ஃபாலோ அப் எஃபெக்ட் இருந்தது அப்படின்றதுக்கு மக்கள் அதற்கேற்ற மாதிரி வாக்களிச்சாங்க. நான் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லட்டேன்னா அதுவும் ஒரு ஃபேக்டர். நான் வாக்குகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது எடுத்துப்போம். இன்னைக்கு ஊழல் எத்தனை வந்து திமுகல எத்தனை அமைச்சர்கள், எத்தனை அவர்களோட ஃபார்மர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இல்ல இன்னைக்கு மக்கள் பிரதிநிதிகள் எத்தனை பேர் ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் ஏற்கனவே கன்விக்ட் பண்ணப்பட்டிருக்கார். இதுக்கப்புறம் மற்ற எத்தனை பேர் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் அவங்க கேஸ்ல இருக்காங்க. மக்களுக்கு அவர்கள் மீது என்ன செல்வாக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு இது நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னு அந்த இதுலயே மூணாவது ஃபேக்டர். பல தொழில்கள் இருக்கு, சிறு குறு பெரு தொழில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சென்னையில மட்டும் சொன்ன 4 ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சுன்னு 2021ல இருந்து சொல்லுங்க. நான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண 4 ப்ராஜெக்ட்லயும் நான் ஒரு இது என்ன பிரிக் கூட போட்டு பார்த்தது கிடையாது, இல்ல ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்பர் நடந்து கூட பார்த்தது கிடையாது. டிஃபென்ஸ் காரிடோர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி லேண்ட் அலோகேஷன் ஆயிடுச்சு. இவங்க ஏன் இன்னும் முடிக்கல? ஏர்போர்ட் இன்னும் நடக்கல. நான் வந்து ஒரு டிபேட்ல இதே மாதிரி நான் கேட்டேன். எங்க ஊர்ல சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில எல்லாம் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் இது கொண்டு வரீங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் சைஸ் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. 2020ல எனக்கு அதுக்கு பதில் சொன்னாங்க. நான் 2021 அதுக்கு ஆர்டிஐ போட்டேன். 2023க்கு நம்ம வந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் நடக்கல. இல்ல ராமசாமி, நீங்க திமுக வந்து ஏன் தோற்கும் இதெல்லாம் காரணம் அப்படின்னு அதற்கான ஓகே நீங்க வாக்கு. நான் கேட்ட கேள்வி தெளிவா அரசியல் ரீதியிலான கேள்வி. அதிமுக அணிக்கு யார் வரும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் கான்பிடென்டா இருக்கிறாங்க. பாஜக போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம்னு இன்னும் ரொம்ப கான்பிடென்டா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக நாங்க பழைய பாஜக இல்ல, புதிய பாஜக, தமிழ்நாட்டில் தாமரை எப்படி மலர போகிறது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு யார் யாரெல்லாம் கூட நிப்பாங்க, இவங்களுக்கு யார் யாரெல்லாம் கூட நிப்பாங்க? இவ்வளவுதான் என் கேள்வி. அதான் நான் அது வந்து அந்த 45 நாளுக்கு முன்னாடி தான் அதை சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு இருக்க பொசிஷன்ல நீங்க என்டிஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேர் கூட இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இன்னைக்கும் ஐஜேகே கூட இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 8 கட்சி இன்னும் கூட தான் இருக்காங்க, யாரும் பிரிந்து போல. சோ இது எல்லாமே இன்னும் தமிழ்நாட்டுல அதே பொசிஷன் தான் இருக்கு. அது மாறுது அப்படின்னா நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். என்ன ஜெயிக்கிற வாய்ப்பு அப்படின்றது 2 வித்தியாசங்கள். அதிமுக நாங்க 39 சீட்லயும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அதிமுக ஒரு தனி கட்சியாக கூட ஆசைப்பட முடியும். பாஜக இன்னைக்கு இருக்க ஒரு எலக்ட்ரல் மெக்கானிசம் நாங்க 39லயும் ஜெயிப்போம்னு சொல்ல முடியாது. பாஜக ஆனா நாங்க 7 சீட்ல ஜெயிப்போம், 9 சீட்ல ஜெயிப்போம் அப்படின்ற பாஜக சொல்ல முடியும். டெஃபினட்டா 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் அதிமுக இருக்க கான்பிடன்ஸும் பாஜக இருக்க கான்பிடன்ஸும். ஆனா 2 பேருக்கும் இருக்க ஒரே ஒரு காமன் கான்பிடன்ஸ், திமுக அவர்களோட வெற்றி வாய்ப்பை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். அதற்கு மற்றவர்களோட செயல் மட்டும் இல்ல, திமுக அவர்களோட சொந்த செயல்கள்னாலேயே அவர்களோட வெற்றி வாய்ப்பை குறைத்துக் கொண்டே வரப்போகிறது. ஓகே.